Wish everything cared for your skin. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் திட்டவட்டமாக உள்ளதாக கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மழுப்பலாக பதிலளித்துள்ளார். திருச்சியில் இதுகுறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் நேரத்தில் அரசியல் சூழலை பொறுத்தே முடிவெடுக்கப்படும் என்றார். ஆணவத்தோடு பேசி வருவதால் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியை சந்தித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைப்பதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பிய அவர், பொய் சொல்லலாம், ஆனால் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாது என்றார். உசிலம்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரை அமமுகவினர் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிடிவி தினகரன் குறித்து அவதூறாக பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமமுகவினர் உதயகுமார் வந்த காரையும் அவரது ஆதரவாளர்கள் சிலரையும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. செய்யாறு புறவழிச்சாலையில் வெங்காய மூட்டை ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் 5 டன் வெங்காயம் தீயில் எரிந்தது. தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டதால் எஞ்சிய 5 டன் வெங்காயம் அழுகும் நிலையில் உள்ளது. வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் 15ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடி மக்கள் உயர் பதவியில் அமர்வதை காங்கிரஸ் விரும்பாது என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் தேர்தலையொட்டி ராஞ்சியில் ரோடு ஷோ நடத்திய அவர் பின்னர் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். பழங்குடி மக்களின் நிலங்களை பாஜக பறித்துக் கொள்வதாக வயநாடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் அவர் ஒன்றிய அரசு வன பாதுகாப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்வதாக விமர்சித்தார். மராட்டியத்தில் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உள்ளிட்ட அதிரடி வாக்குறுதிகளோடு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி, வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அக்கட்சி உறுதியளித்துள்ளது. மராட்டிய தேர்தலில் வெற்றி பெற்றால் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதம் தோறும் 2100 ரூபாய் வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. இலவச ரேஷன், விவசாய கடன் தள்ளுபடி, 25 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. நடிகர் டெல்லி கணேஷ் மறைவுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த், தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் இரங்கலை தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு தமிழ் திரையுலகினர் பலரும் நேரில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நடிகர் டெல்லி கணேஷின் உடல் சென்னை நெசப்பாக்கம் மின் மயானத்தில் இன்று காலை 11 மணியளவில் தகனம் செய்யப்பட உள்ளது. இதனை தெரிவித்த அவரது மகன் மகான், தந்தையின் மறைவு பெரும் வெளியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னா இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். காலிஸ்தான் தீவிரவாதி அர்ஷ்தீப் கனடாவில் கைது செய்யப்பட்டார். இந்தியாவில் பல்வேறு தீவிரவாத செயல்களை அரங்கேற்றியவர் கனடாவில் மனைவியுடன் தலைமறைவாக இருந்த நிலையில் கோல்கான் பிராந்திய பாதுகாப்பு படையினர் நேற்று அவரை கைது செய்துள்ளனர். ஜேஇஇ, நீட் தேர்வுகளுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்க உரிய நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. போட்டித் தேர்வுகள் தொடர்பான தகவலை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் கன்வர் யாத்திரை பாதை அமைப்பதற்காக 17,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் 2 வாரங்களில் அறிக்கை அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. காஷ்மீரின் கிஷ்த்வார் பகுதியில் பயங்கரவாதிகளோடு நடைபெற்ற மோதலில் ராணுவ சுபேதார் ராகேஷ்குமார் வீரமரணமடைந்தார். கேஷ்வன் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளோடு நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மேலும் 3 பேர் காயமடைந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் கோடர்மா தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் வேட்பாளர் சுபாஷ் யாதவை ஆதரித்து பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது இந்தியா கூட்டணியின் முன் பாஜக பலமிழந்து விட்டது என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதால் பல நாடுகள் பயந்து போய் உள்ளன என்று கூறியிருக்கும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், ஆனால் இந்தியாவுக்கு கவலை இல்லை என்று தெரிவித்துள்ளார். மும்பையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இதனை கூறினார். மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் பெண் செயல் அதிகாரியிடம் 2,67,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. 3 கிலோ 350 கிராம் எடை கொண்ட தங்கம் பேஸ்ட் வடிவில் மறைத்து வைக்கப்பட்டதை கண்டுபிடித்த அதிகாரிகள் 2 பேரை கைது செய்துள்ளனர். வயநாடு தொகுதியில் உள்ள
திருநெல்லி மகாவிஷ்ணு கோயிலில் பிரியங்கா காந்தி சுவாமி தரிசனம் செய்தார். நாளை மறுநாள் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் செய்து வரும் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி கணேஷின் இடத்தை ஈடு செய்வது எளிதல்ல என்று நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். நடிகர் டெல்லி கணேஷுடன் தாம் செலவிட்ட தருணங்கள் இனியவை, நினைவில் நிற்பவை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சி நடத்தும் எந்த நிகழ்ச்சி என்றாலும் கார்களில் வரக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். பேருந்து மற்றும் வேன்களில் மட்டுமே வர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கொட்டிய கனமழையால் சேதமடைந்த பாசன மடைகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் தரிசு நிலங்களாக மாறி வரும் விளைநிலங்களை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முறையாறு பகுதியில் பைக் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்து விட்டனர். 2 படுகாயமடைந்தனர். விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆரணியில் 13 வயது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவர் மற்றும் உடந்தையாக செயல்பட்ட பெண்ணை போக்சோவில் போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட ஜனார்த்தனன் மற்றும் ராஜேஸ்வரி ஆகிய இருவரும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருப்பூரில் வேலைக்கு நேர்காணல் செய்வதாக கூறி இளம் பெண்ணை கடத்திய வழக்கில் 2 போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சாரதி மற்றும் மணிகண்டன் என 2 கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலையில் குடும்ப தகராறில் மனைவியை வெட்டி சூட்கேஸில் அடைத்த கிருஷ்ணகிரி காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு தப்பிக்க முயன்ற கணவரை போலீசார் கைது செய்தனர். கொலை செய்த கோபி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த தாய் மற்றும் கார் ஓட்டுநர் விமல் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டிவனம் அருகே கூட்டேரிப்பட்டு பகுதியில் சார்ஜில் போடப்பட்ட எலக்ட்ரிக் பைக்கின் பேட்டரி வெடித்து சிதறி தீப்பிடித்ததால் பரபரப்பு நிலவியது. தொடர்பாக மணி என்பவர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரத்தில் தீயை கட்டுப்படுத்தினர். ஈரோடு அருகே ஓடும் ரயிலில் பெண் வங்கி அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வடமாநில இளைஞரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். சேலத்திலிருந்து திருச்சூர் சென்ற ரயிலில் பயணித்த பெண்ணுக்கு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மாதவ் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் மதுராம்பட்டினம் அருகே மீனவர்கள் வலையில் சுமார் 800 கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் பசு சிக்கியது. 8 அடி நீளம் 5 அடி அகலம் கொண்ட கடல் பசுவை வனத்துறை அறிவுறுத்தலின்படி மீனவர்கள் கடலில் விடுவித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை அடுத்த நாவலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கேக் மிக்சிங் விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. 40 நாட்கள் பதப்படுத்தி தயாராகும் 1500 கிலோ கேக் கிறிஸ்துமஸ் தினத்தில் தயாராகும் என்று விடுதி நிர்வாகிகள் தெரிவித்தனர். மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், முட்டை என கரூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அளிக்கப்பட்ட அசைவ விருந்தால் கட்சி தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றார். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளை அருகே தடையை மீறி பந்தய சேவல் சண்டையை நடத்திய 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் பிடித்தனர். அவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனங்கள், செல்போன்கள், 2 கார்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் அருகே 4 வயது குழந்தை காரை இயக்கி விளையாடியதால் அதிவேகமாக சென்ற கார் பாய்ந்து முதியவர் உயிரிழந்தார். விபத்து குறித்த CCTV பதிவுகளை ஆய்வு செய்து கவனக்குறைவாக செயல்பட்ட வெங்கடேஷ் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈராக்கில் 9 வயது சிறுமிகளையும் ஆண்கள் திருமணம் செய்வதை அனுமதிக்கும் வகையில் புதிய சட்டம் ஒன்றை ஈராக் நாடாளுமன்றம் நிறைவேற்ற உள்ளது. மேலும் விவாகரத்து கோரும் உரிமையை பெண்களிடமிருந்து பறிக்கவும் இச்சட்டம் வகை செய்கிறது. லெபனானில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற பேஜர் தாக்குதலுக்கு தானே ஒப்புதல் அளித்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட பொது இடங்களில் பேஜர்கள் வெடித்ததில் 40 பேர் உயிரிழந்தனர். 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இங்கிலாந்து பிரதமரின் தீபாவளி விருந்தில் அசைவ விருந்து, மதுபானங்கள் உள்ளிட்டவை பரிமாறப்பட்டது இந்துக்களின் மனதை புண்படுத்தி விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கிலாந்தில் வாழும் சில இந்து தலைவர்கள் அந்நாட்டு பிரதமரை கடுமையாக விமர்சித்தனர். அமெரிக்காவைச் சேர்ந்த 36 வயது பெண் ஒருவர் இதுவரை 2600 லிட்டர் தாய்ப்பால் தானம் அளித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஒலிசா என்ற அவர் அளித்த தாய்ப்பால் நன்கொடை மூலம் 3,50,000 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளனர்.
கியூபா நாட்டின் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. ரிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்ற பாகிஸ்தான் அணி தொடரையும் கைப்பற்றி சாதனை படைத்தது. பெர்த் நகரில் நடைபெற்ற போட்டியில் 32வது ஓவரில் ஆஸ்திரேலிய அணி 140 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா பங்கேற்க மாட்டார் என கூறப்படுவதால் துணை கேப்டன் பும்ரா அணியை வழிநடத்துவார் என தெரிகிறது. அனுபவமிக்க பும்ரா அதற்கு தகுதியானவர் என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் பாண்டிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் 22ஆம் தேதி தொடங்கும் முதல் போட்டிக்கான அணியை ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. கமின்ஸ் தலைமையிலான அணியில் ஸ்டீவ் ஸ்மித், மானஸ் லபுஷேன், மிட்சல் மார்ஷ் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. போர்ட் எலிசபெத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி நிர்ணயித்த 128 ரன் இலக்கை தென்னாப்பிரிக்க அணி 19 ஓவர்களில் விரட்டி பிடித்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஆனால் இந்திய அணி தோல்வியடைந்ததால் அவரது போராட்டம் வீணாகி போனது. புரோ லீக் கபடி தொடரில் மும்பை, ஹரியானா அணிகள் வெற்றி பெற்றன. மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியை 35-33 என்ற கணக்கில் வீழ்த்தியது. மற்றொரு போட்டியில் ஹரியானா அணி 39-23 என்ற புள்ளி கணக்கில் குஜராத்தை பந்தாடியது. திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில அளவிலான இளையோர் மகளிர் கபடி போட்டியில் சென்னையை வீழ்த்தி ஈரோடு அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. தொடர் முழுவதும் பிரகாசித்த வீராங்கனைகள் அடுத்த மாதம் உத்தரகண்டில் நடக்கும் தேசிய கபடி போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவர். அமரன் திரைப்படம் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் மற்றும் பாராட்டுகளை பெற்ற படம் என்று இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அமரன் படத்தில் தனிப்பட்ட கருத்து எதுவும் திணிக்கப்படவில்லை என்றார். தேசிய விருது பெற முடிவு எடுத்ததற்கான காரணத்தை நடிகர் அல்லு அர்ஜுன் பகிர்ந்திருக்கிறார். தேசிய விருதுகளை வென்றவர்களின் பட்டியலை பார்த்ததில் ஒரு தெலுங்கு நடிகர் கூட இல்லாதது தமக்கு மிகவும் வலித்ததாகவும் அதன் பின்னர்தான் தேசிய விருது பெற முடிவு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகளின் பிரச்சனையை சொல்லும் பரமன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான கொண்டாட்டம் கும்பாளம் என்ற பாடல் வெளியாகியுள்ளது. படத்தின் பாடலை வேல்முருகன் பாடியிருக்கிறார். படத்தின் ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சும்மா வந்தோம் டயலாக் பேசணும்னு இருக்கக்கூடாது. அந்த டயலாக் பேசும்போதே சில நடிப்புகளை கொண்டு வரணும். அதில் அடியா என்ன என் ஆளு அதாவது சமயக்காரி கௌசிய ஆத்த விட்டு அனுப்பிட்டான். அது தெரியுமே. எப்படி இப்ப நீங்க சொன்னீங்களே, இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக தான் கமல் கூப்பிடுவார். நான் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டேன். என்ன எல்லாரும் மீன் மீன்கிறா? அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னா அப்பன்ட்டே சொல்லிட்டு இருக்கா. நீ அதாக்கும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அழுதுலேயே சொல்லுவேன். அது அந்த ஸ்பாட் நான் சொன்னேன். அது சொன்ன உடனே கமல் உட்காருங்க, பரவாயில்ல நீங்க. ஆமா, சண்முகி புருஷனுக்கு உனக்கு என்ன தகராறு? நான் சண்முகி பின்னாடி போறத அவன் பார்த்துட்டான். அப்ப பின்னாடி நீ ஏன்டா போன? எல்லாரும் போனா நானும் போனேன், அவ்வளவுதான்.